அதாவதுமா திமுக ஆட்சியில குடிக்கிறது முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தவிர படிக்கிறதுக்காக இல்ல. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். திமுகவை ஒரே வார்த்தையில நான் முடிச்சிடறேன். அதாவது டாஸ்மாக் கடையில அந்த டாஸ்மாக் சரக்கு பாதுகாக்கிறதுக்கு 5 பேர், பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிற வாதியார் ஒருத்தர் தான். திமுக படிக்கிறதுக்கு வாதியார் ஒருத்தர் தான், குடிக்கிறதுக்கு 5 பேர், குடிக்கிறதுக்கு பாதுகாக்கிறது 5 பேர். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். எங்க பார்த்தாலும் போதை, கஞ்சா, காக்கெயின், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனல், மித்தைலாம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார, அமெரிக்காக்கார, ஐரோப்பாக்கார எந்தெந்த போதை மாத்திரை, போதை ஊசி, போதை மருந்து பயன்படுத்துறானோ அத்தனையும் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறான். குக்கிராமத்தில், தெருவில், கல்லூரி வாசல், பள்ளிக்கூட வாசல் வித்துட்டு, இப்ப பள்ளிக்கூடத்தில் சென்னையில அந்த பள்ளிக்கூடம் போற பசங்களா டீச்சர் வந்து பைய செக் பண்றாங்க. ஏன் செக் பண்றாங்க தெரியுமா? அது பென்சில் பேனா இருக்கிறதுலாம் இல்ல, கஞ்சா போட்டலும், போதை மாத்திரை. இது நான் சும்மா சொல்லலாமா, உண்மையா நான் சொல்றேன். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அந்த ஒரு கஞ்சா ஸ்டாம்ப் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை நாக்கில வச்சுக்கிட்டு பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வாத்தியார் கேட்கிற கேள்விக்கு அவன் தெரியல. இந்த ஆட்சி தொடர்ந்தால் அவ்வளவுதான், உங்க பிள்ளை, பேர பிள்ளை எல்லாம் முடிஞ்சு போச்சு, பார்க்க முடியாது. ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதார அமைச்சராக நான் சொல்கின்றேன், தயவு செய்து இந்த மானங்கட்ட இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், எந்த எதுவும் தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியும், நிர்வாகம் தெரியாது. 4 பேர் தான். 4 முதலமைச்சர் வருவாரு, அவங்க பேப்பர் கொடுப்பாங்க, அது படிப்பாரு, அப்படியே அவர் வச்சுக்கிட்டு ஷோ காமிப்பாங்க. தினம் வந்துட்டு ஒரு விளம்பரப்படத்தில் நடிச்சிட்டு போயிடுவார். அதேதான். ஒரு 4 பேர் தான் நிர்வாகம், 4 பேர்னா 4 வியாபாரிகள். அது ஒரு லிஸ்ட்ல இருக்கிறார். ஏவா வேலு தான் முதல் வியாபாரி, அடுத்த வியாபாரி சேகர் பாபு, அடுத்த வியாபாரி 10 ரூபாய், 10 ரூபாய் பாலை, அடுத்தது நேரு. இவங்க 4 பேர் தான் நிர்வாகத்தை நடத்துறாங்க. இந்த 4 பேருக்கும் விவசாயத்தை பத்தி தெரியுமா? எதுவுமே தெரியாது. காசு கொள்ளடிக்கணும், காசு எப்படி கொள்ளடிக்கணும் அதுதான் தெரியும் தவிர விவசாயத்தை பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால்தான் நான் சொல்றேன், நான் விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, மீனவர் மக்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் நம்மளுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள். திமுகவை அகற்றுங்கள். சமூக நீதி, சமூக நீதி கூட்டணி அதிமுக கூட்டணி. நம்முடைய அப்போ அதாவது என்ன கொடுப்பா, அதாவது ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணில் வந்து இந்த மாவட்டத்திற்காக வாக்குறுதி கொடுத்தார். நான் வெற்றி பெற்றால் இதையெல்லாம் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று. கிட்டத்தட்ட 15 வாக்குறுதிகள், அதில் 1 கூட நிறைவேற்றல. என்னன்னா, மயிலாடுதுறையில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும், தொடங்கிட்டாங்கன்னா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றப்படும். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் விரிவாக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும். மயிலாடுதுறை அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும். மயிலாடுதுறையில் அரசு சட்டக் கல்லூரி தொடங்கப்படும். மயிலாடுதுறை குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். சீர்காழியில் பாதாள சாக்கடை அமைக்கப்படும். தரங்கம்பாடியில் பாதிரியார் சீகன் பால்குக்கு சிலைகள் மணிமண்டபம் அமைக்கப்படும். பூம்புகாரில் அரசு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். பூம்புகார் தரங்கம்பாடி அனைத்து வசதிகள் கூடிய சுற்றுலா தலமாக மாற்றப்படும். மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே ரயில் பாதை அமைக்கப்படும். மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்க தடுப்புச் சுவர் கட்டப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க வானகிரி பூம்புகார் இடையே பாலம் கட்டப்படும். ஒன்னு கூட நிறைவேற்றல. பிறகு எதுக்கு மீண்டும் திமுக வாக்களிக்கணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிராமப்புற மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள், அவர்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், டாக்டரா இன்ஜினியர் வர வேண்டும் என்று அவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். அதே போன்று வன்னியர் மக்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதை கெடுத்தது
திமுகவும் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த துரோகத்தை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது, நிச்சயமா மறக்கக்கூடாது.